ஒரு பேரு The King சென்னைக்கு வராரு. மரைக்காயர். யார் இவர்? Purity you can feel. Intention you can carry. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. திமுகவுக்கும் விசிகாவுக்கும் விரிசல் விழுந்துருச்சு. இல்லை, இப்போ கிட்டத்தட்ட வருகின்ற காட்சிகளை பார்த்தால் இந்த விரிசல் பெருசாயிருச்சுன்னு தான் நினைக்கிறேன். தாவேகா என்பது பாஜகவின் கள்ள குழந்தை என்று சொன்னவர்கள் RSSின் கள்ள குழந்தை என்று சொன்னார்கள். இப்போ இந்த கூட்டணியில் விரிசல் ஏற்படுமா? தேர்தலுக்கு முன்னாடி சொன்னீங்கன்னா நான் யாருமே நம்பியிருக்க மாட்டாங்க. திமுக தலைவரின் வழிகாட்டுதலோடு தான் வெளியிருந்து ஆதரவு கொடுக்குறோன்னு சொன்னவர்கள் தான் இவர்கள். ஆதவர்ஜுனாவை கட்சியிலிருந்து விலக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் இன்னைக்கு அவருக்கு ஆதரவாக பேசுறதை பார்க்கிறோம். திமுகவை எதிர்த்து தாவேகாவினர் யாரும் பெருசா பேசாம இங்கிருந்து சென்றவர்கள் ஒரு திரும்பிக் கொண்டு பேசுவது என்பதெல்லாம் ரொம்ப அதிர்ச்சியானது. ஒரு அமைச்சர் பதவிக்காக இத்தனையுமாங்கிற கேட்கிறாங்க. இன்னைக்கு திரும்ப அவர்கள் சொல்றாங்க, ஸ்டாலின் அவர்களிடம் அமைச்சரவையில் பங்கெடுப்பதை சொல்ல முடியவில்லை. அப்ப உங்களுக்கு சொல்வதற்கு வெட்கமாக இருந்திருக்கிறது. நிச்சயமாக நீங்கள் ஒரு வரலாற்று பிழையை செய்து விட்டீர்களோன்னு நான் நினைக்கிறேன். இப்ப நீங்க மீடியால விஜய் அவர்கள் பேசுவதும் இல்லை. இன்னைக்கு தான் டெல்லிக்கு போறாரு, பிரதமரை பார்க்க போறாரு. அங்கேயாவது போய் பேசணும். இளைஞர்கள் கேட்கிறாங்க, எந்த இளைஞர்கள் இன்னைக்கு தாவேகாவை ஆதரித்தார்களோ அதே இளைஞர்கள் என்ன இப்படி சொல்லிட்டு இப்படி நடந்துட்டு இருக்குன்னு கேட்கிறாங்க. நீங்க திருப்பி இப்படி இளைஞர்கள் கேட்பதையெல்லாம் திமுக மேல போய் பழிய வைக்கிறீங்க. ஆனால் 6 மாத காலம் கழித்து கண்டிப்பாக திமுக ஆக்ரோஷமான எதிர்க்கட்சியை கண்டிப்பாக ஆளுங்கட்சி பார்க்கும். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்று குன்னம்ல ஏற்பட்ட சண்டை திமுகவுக்கும் விசிகாவுக்கும் விரிசல் விழுந்துருச்சா? இல்லை, இப்போ கிட்டத்தட்ட வருகின்ற காட்சிகளை பார்த்தால் இந்த விரிசல் பெருசாயிருச்சுன்னு தான் நினைக்கிறேன். அடிப்படையில் யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம்தான். காரணம், திமுகவில் இருந்த கூட்டணியை கொள்கை கூட்டணி என்று சொன்னவர்கள் தான் இவர்கள் எல்லாம். திமுக மட்டும் சொல்லலை, திமுக கூட்டணியில் இருந்தவர்கள் மதசார்பற்ற அணியினர், கொள்கை கூட்டணி என்று சொல்லுகின்ற அத்தனை பேருமே பார்த்தீங்கன்னா பாஜகவை பலமாக எதிர்த்தவர்கள், தாவேகாவை பலமாக எதிர்த்தவர்கள். தாவேகா என்பது பாஜகவின் கள்ள குழந்தை என்று சொன்னவர்கள், பாஜக கால் ஊன்றிவிடும், விஜய் என்பது பாஜகவின் இன்னொரு முகம் என்று சொன்னவர்கள், RSSின் கள்ள குழந்தை என்று சொன்னார்கள். இப்படிதான் சொன்னாங்க. இப்படித்தான் இந்த கூட்டணி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 2017 இந்த கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது. கிட்டத்தட்ட 10 வருஷம். அப்போ இந்த கூட்டணியில் விரிசல் ஏற்படுமா அப்படின்னு நீங்கள் தேர்தலுக்கு முன்னாடி சொன்னீங்கன்னா நான் யாருமே நம்பியிருக்க மாட்டாங்க. இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. அப்படிதான் அதற்கான காட்சிகளை தான் நம்ம பார்த்தோம். ஆனால் தேர்தல் முடிந்து தாவேகாவுடைய ஆட்சி இன்றைக்கி எல்லா அரசியல் கட்சிகளும் அப்படிதான், அரசியலில் நண்பர்களும் இல்லை எதிரிகளும் இல்லைங்கிற மாதிரிக்கு எல்லாத்துக்கும் இது உண்மை என்கிற அடிப்படையில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறது. யார் வேணாலும் நண்பர்களாகலாம், நண்பர்கள் யார் வேணாலும் எதிரிகளாகலாம் என்று சொல்வதற்கு உதாரணமாக மாறிவிட்டார். ஆனால் விசிக திமுக விரிவு இப்படி மோசமாக வெளிப்படுன்னு யாருமே திமுகவில் இருப்பவர்கள் எதிர்பார்க்கவில்லை, விசிகாவில் இருப்பவர்கள் எதிர்பார்த்துருப்பலான்னு சொல்ல முடியாது. அந்தளவுக்கு இதுக்கு போனதுக்கு ரொம்ப அதிர்ச்சியான ஒரு செய்தி தான். காரணம், தாவேகாவுக்கு மெஜாரிட்டி கிடைக்காத போது நாங்கள் திமுக தலைவரின் வழிகாட்டுதலோடு தான் வெளியிருந்து ஆதரவு கொடுக்குறோன்னு சொன்னவர்கள் தான் இவர்கள். அது மட்டும் இல்லாமல் இடதுசாரிகள் என்ன முடிவெடுக்கிறார்களோ அந்த முடிவைத்தான் நாங்கள் அமுல்படுத்துவோம் என்று சொன்னவர் திருமா. ஆனால் இன்றைக்கி இடதுசாரிகள் அவர்கள் ஸ்டாண்டில் உறுதியாக தான் இருக்க மாதிரி தெரியுது. அவர்கள் ஒன்றும் ஆட்சியில் பங்குக்குள்ளே வரல. அவர்கள் சொன்ன மாதிரியே வெளியிருந்து நிபந்தனை அற்ற ஆதரவு தான் கொடுக்குறாங்க. அந்த 4 பேருமே அவர்கள் இன்ன வரைக்கும் அவர்கள் எடுத்த முடிவில் மாற்றம் இருந்த மாதிரி தெரியல. ஆனாலும் சில நேரங்களில் ஆட்சிக்கு ஆதரவான சில கருத்துக்களை பகிர்வதை பார்க்குறோம், சொல்கிறத பார்க்குறோம். ஆனால் இப்படி விசிகா போன்று நிமிடத்துக்கு நிமிடம் கருத்துக்களை மாற்றிய என்பது எல்லாருக்கும் அதிர்ச்சி தான். அதை விட முக்கியமாக அங்கிருந்து சென்றவர் தான் ஆதவர்ஜுனாவை கட்சியிலிருந்து விலக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் இன்றைக்கி அவருக்கு ஆதரவாக பேசுகிறத பார்க்குறோம். முதல் நாள் சட்டமன்றத்தில் கூட்டத்தில் எம்எல்ஏ பதவி ஏற்ற உடனே இப்பொழுது இருக்கின்ற அமைச்சர் வன்னியரசு பேசிய பேச்சு, இப்பொழுதுதான் பேசிய பேச்சு, கேட்ட கேள்வி, நாங்கள் தாவேகாவுடைய செயல்பாடுகளை எதிர்ப்போம், நாங்கள் கண்காணிப்போம், வெளியிருந்து ஆதரவு கொடுக்குறோம், ஒரு சாமியாரையெல்லாம் நீங்கள் அரசு அதிகாரியாக நியமித்து ஏற்றுக்கொள்ள மாட்டேன்லாம் பேசும்போது நம்ம என்ன நினச்சோன்னா,
பரவாயில்ல, ஒரு இடித்துரைக்கின்ற ஒரு மன்னருக்கு இடித்துரைக்கின்ற ஆட்சி அப்போ வந்து ரொம்ப எளிதான விஷயம் அல்ல. இப்போ வந்து விஜய் ஆட்சியை இவர்கள் எல்லாம் வெளியே இருந்தெல்லாம் வர தேவையில்லை, இவர்களே ரொம்ப வழிகாட்டுதலை ஸ்ட்ராங்காக செய்வாங்க. இது வந்து கிட்டத்தட்ட திமுக தான் இவர்களை அனுப்பி வைத்திருக்கிறதோங்கிற சந்தேகம்லாம் பலருக்கும் இருந்தது. ஆனால் இன்றைக்கி பேசுகின்ற பேச்சுகள் எல்லாம் தாவேகாவினர் பேசுவதில்லை. திமுகவை எதிர்த்து தாவேகாவினர் யாரும் பெருசாக பேசாமல் இங்கிருந்து சென்றவர்கள் வந்து ஒரு திரும்பி கொண்டு பேசுவது என்பதெல்லாம் ரொம்ப அதிர்ச்சியானது. ஒரு அமைச்சருக்காக, ஒரு அமைச்சர் பதவிக்காக இத்தனையுமாங்கிற கேட்குறாங்க. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய ஒரு கொள்கை முழக்கம்தான், மாற்றுக்கருத்து இல்லை, அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. அந்த கொள்கை முழக்கத்தை திமுகவும் எப்பொழுதும் வந்து விமர்சித்ததே கிடையாது. அது எல்லா காலகட்டத்திலும் விடுதலை சிறுத்தைகள் இந்த முழக்கத்தை முன் வச்சாங்க. அது அவர்களுடைய கொள்கை முழக்கம் என்று தான் ஸ்டாலின் சொன்னார். ஆனால் கூட்டணி ஆட்சி இங்கு வந்து சரிப்படாது என்பது திமுகவுடைய நிலைப்பாடாக இருந்திருக்கலாம். காரணம், அவர்கள் எப்பொழுதுமே கூட்டணி ஆட்சிக்குள் போனதில்லை. ஒருவேளை இப்பொழுது அதற்கான வாய்ப்பு இருந்திருந்தால் ஸ்டாலின் தலைமையில் கூட்டணி ஆட்சி கூட அமைந்திருக்கலாம். இப்போ நீங்கள் 108 இடம் 108 இடம் திமுக வெற்றி பெற்றிருந்தால் ஒருவேளை கூட்டணி ஆட்சி மலர்ந்திருக்கலாம். இந்த கூட்டணி கட்சியினரே வந்து உள்ளே வந்திருக்கலாம். பழைய 96 மாதிரியான ஒரு சூழல் ஏற்படாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ தாவேகாவிற்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் இவர்கள் வந்து கூட்டணிக்குள் போயிருக்கிறார்கள். ஒரு அமைச்சர் பதவி தான். இன்னும் சொல்ல போனால் ஆதி திராவிட நலத்துறை தான் வாங்கியிருக்காங்க. அதுக்கு வேணால் பேரை மாற்றிருக்கலாம், சமூக நலத்துறை மாதிரி பேரை வேணால் மாற்றிருக்கலாம். அப்போ ஒரு அமைச்சர் பதவிக்காக வந்து இப்படி மாற்றி பேசுவாங்களா அப்படிங்கிறது ஒரு அதிர்ச்சி தான். காரணம், கடந்த காலங்களில் தொல் திருமாவர்களை பற்றிய ஒரு இமேஜ் அப்படி தான். அவர் நினைத்திருந்தால் பாஜகவில் கேபினெட் மினிஸ்டராக இருக்கலாம், அவர் நினைத்திருந்தால் பாஜகவோட கூட்டணி வைத்திருந்தால் அவர் எங்கேயோ போயிருப்பார், அப்படிலாம் நம்ம பேசியிருக்கோம். காரணம், கொள்கையை விட்டு கொடுக்காத ஒரு தலைவர், அப்படி தான் நம்ம பேசியிருக்கோம். அப்போ அப்படி இருக்கும் பொழுது தாவேகால ஒரு அமைச்சர் பதவிக்காக இப்படி போயிடுவாங்களா அப்படின்பதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியல. என்றால் தாவேகா என்பது இன்று வரை தொல் திருமாவளவனுடைய கூற்றுப்படி அது ஆர்எஸ்எஸின் கள்ள குழந்தை தான். இன்ன வரைக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட்டை மாற்றலை. பாஜக என்பது வேறு, தாவேகா என்பது வேறு அல்ல என்பது தான் தொல் திருமாவளவர்களுடைய கருத்து இன்னைக்கு வரைக்கும். அந்த ஸ்டாண்டில் இன்ன வரைக்கும் மாற்றினதான் எனக்கு தெரியல. அப்போ கிட்டத்தட்ட அப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஒரு அமைச்சர் பதவிக்காக நீங்கள் வெளியேர்ந்து ஆதரவு கொடுத்தீங்க. சூழல், ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாது, ஆளுநர் வந்து இங்கே வந்து உட்கார்ந்துடக்கூடாது, பாஜக கால் ஊன்றி விடக்கூடாதுங்கிற அந்த சமூக கருத்துக்கு எல்லாரும் ஆதரவு கொடுத்தாங்க. திமுகவுடைய தலைவரை இல்லை போய் ஆதரவு கொடுத்துருங்க, இல்லைன்னா வந்து ஜனாதிபதி ஆட்சி வந்துடுமே, அது தமிழ்நாட்டுக்கு நல்லது இல்லை. அப்போ அது யாரும் தவறு சொல்லலையே. குட்டி திமுக ஆட்சி அப்படின்னு இது குட்டி திமுக ஆட்சின்னு தான் எல்லாரும் சொன்னாங்க கிட்டத்தட்ட. ஏன்னா திராவிட இது இடதுசாரிகளுடைய நிலைப்பாட்டை தான் எங்கள் நிலைப்பாடுன்னு சொன்னார் அவர். அது நீண்ட நேரம் யோசித்து முடிவெடுத்ததாக சொன்னாங்க. நான் அதுக்குள்ளே மற்றதுக்குள்ளே போக விரும்பலை. அது சோபா போயிடுச்சு அல்லது பணம் கொடுத்துட்டாங்க, அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. ஏன்னால் அந்த அளவிற்கு நான் வந்து திருமாவர்களை கொச்சைப்படுத்த எப்பொழுதுமே நினைத்ததில்லை. காரணம், அப்படிப்பட்ட ஒரு நேர்மையான தலைவராகத்தான் தமிழ்நாட்டு மக்களால் தொல் திருமாவர்கள் பார்க்கப்படுறாங்க. அதில் மாற்று கருத்து என்று சொல்வதற்கு கூட கூச்சமாக இருக்கிறது. அப்போ இந்த நிலைமையில் ஒரு அமைச்சர் பதவிக்காக ஏன் இப்படி பேசணும்? இன்றைக்கி தொல் திருமாவர்கள் சொல்கிறாங்க, ஸ்டாலின் அவர்களிடம் அமைச்சரவையில் பங்கெடுப்பதை சொல்ல முடியவில்லை. அப்போ உங்களுக்கு சொல்வதற்கு வெட்கமாக இருந்திருக்கிறது, கூச்சமாக இருந்திருக்கிறது, அப்படி தான் எடுத்துக்க முடியும். அப்போ நீங்கள் ஆசைப்பட்டதை சொல்ல முடியல. காரணம், எப்பொழுது ஒரு விஷயத்தை நம்ம சொல்வதற்கு கூச்சப்படுவோம்? அந்த விஷயம் நியாயம் இல்லைன்னா நம்ம கூச்சப்படுவோம், அந்த விஷயத்தில் நேர்மை இல்லைன்னா நம்ம கூச்சப்படுவோம். அது இயல்பு. தொல் திருமாவர்கள் போன்ற ஒரு நேர்மையான அரசியல்வாதிக்கு அந்த கூச்சம் இயல்பாக வந்திருக்கும். இல்லை, அந்த கூட்டணி விட்டு இப்போ வெளியே போகிற அந்த கில்ட் இருக்கிறதுனால நான் என்ன கேட்குறேன், ஒரு கூட்டணி விட்டு வெளியே போவது என்பதற்கு அரசியல் கட்சிகளுடைய செயல்பாடு, நிலைப்பாடு ஒருவர் மட்டும் முடிவெடுப்பதல்ல. அதில் ஒன்றும் கூச்சப்பட தேவையில்லை. ஏன்னா எல்லா கட்சிகளும் எல்லா நேரத்திலும் ஒரே இடத்துல இருப்பதில்லை. இதே தொல் திருமாவர்கள் 2016 விஜயகாந்த் அவர்களை முன்னிறுத்தி மக்கள் நல கூட்டணி அமைத்தவர் அவர் தான். அப்பொழுது திமுகவுக்கு எதிராக தான் அவங்க செயல்பட்டாங்க. அதெல்லாம் வந்து அரசியலில் நடப்பது தான், அது யாரும் தவறாக சொல்ல முடியாது. ஆனால் நான் இங்கே அமைச்சரவையில் பங்கெடுப்பதை சொல்வதற்கு என்னால் முடியவில்லை என்றால், அப்போ உங்களுக்கு அந்த கூச்சம் இருக்கிறது என்றால், அப்போ வந்து அது அறக்கூச்சம் தான். ஏன்னா நீங்கள் நேர்மையான ஒரு அரசியல் தலைவர் என்கிற முறையில் உங்களுக்கு அந்த கூச்சம் ஏற்பட்டிருக்கலாம். இந்த நிர்பந்தம் ஏன்னு கேட்குறேன். பாஜக போன்ற ஒரு பலமான ஒன்றிய அரசின் பக்கம் கூட நீங்கள், அந்த நிழலில் பக்கம் கூட போகாதவர்கள் நீங்கள். இன்றைக்கி இந்தியா முழுவதும்
பல்வேறு தலித் தலைவர்கள் இன்னைக்கு பாஜக பக்கம் சேர்ந்துட்டாங்க. ராம்விலாஸ் பாஸ்வான், தொல் திருமாவை போன்று வட பீகாரில் மிகப்பெரிய ஒரு தலித்திய தலைவர் ராம்விலாஸ் பாஸ்வான். அவருடைய மகன் சிராக் பாஸ்வான். இன்னைக்கு அந்த குடும்பமே பாஜக பக்கம் போய் அமைச்சர் பதவி அனுபவிச்சுட்டு இருக்காங்க. சிராக் பாஸ்வான் இன்னைக்கு முக்கியமான அமைச்சர், கேபினட் அமைச்சர். ஏற்கனவே அவர் தந்தையாரும் பாஜகவுடைய ஆட்சியில் கேபினட் அமைச்சராக இருந்தவர். அதை அனுபவிக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் கூட அவர்களை விமர்சித்தவர் தான் தொல் திருமா அவர்கள். ஏன்னா கொள்கையில் ரொம்ப உறுதியாக இருந்தவர். அவரே சொன்ன விஷயம், எனக்கு அப்படிலாம் கொடுக்க முன் வந்தாங்க, நான் கொள்கைக்காக விட முடியாதுன்னு. அப்போ தாவேகாவில் ஒரு அமைச்சர் பதவி, அதுவும் ஒரு ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் பதவி, உங்களை ஒன்றும் உள்துறைக்கோ அல்லது வருவாய்த்துறைக்கோ அல்லது நிதித்துறைக்கோ உங்களை கூட்டிகிட்டு போகல. இப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டிய தேவையும் இல்லை. வெளியேருந்து நீங்கள் ஒரு கெத்த ஆதரவு கொடுத்துட்டு போயிருக்கலாம், வெளியேருந்து இடித்துறை இருக்கலாம், சமூக பிரச்சனைகளை நீங்கள் சொல்லி ஆட்சியை நல்வழிப்படுத்தி இருக்கலாம். ஏன்னா அதுக்கான தகுதியுடைய நபர் தான் நீங்கள். உங்களுக்கு துணை முதல்வர் கொடுத்துருந்தா அது ஒரு நியாயம் இருக்குது. எல்லாரும் சொன்ன மாதிரி அவருக்கு துணை முதல்வர் கொடுத்துட்டாங்க, நியாயம் தானே. அப்படி ஒரு நியாயம் நடக்கலை. இப்போ இந்த நிர்பந்தம் உங்களுக்கு ஏன்? ஆதவர்ஜுனா சொல்லி நீங்கள் எதுக்கு போகணும்? நான் என்ன பார்க்குறேன்னா, இன்னைக்கு அதிகமான தலித் சமூகத்திலிருந்து இன்னைக்கு விஜய் ஆதரவு அதிகரித்திருக்கிறது என்ற புள்ளிவிவரம்லாம் வருது. இன்னைக்கு பலரும் அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் இன்னைக்கு விஜய்க்கு ஆதரவான மனநிலையில் இருக்கிறார்கள் என்கிற இடத்துக்கு இன்னைக்கு போனதன் காரணமாக இன்னைக்கு விசிகாவுடைய ஓட் பேங்க் இன்னைக்கு சிதறி இருக்கிறது. இப்போ வேற என்ன நிர்பந்தம் உங்களுக்கு? அதுதான் புரியல. இப்போ இன்னைக்கு நீங்கள் ஒரு விஷயத்த சொல்கிறீங்க, திமுகவின் மூத்த தலைவர் ராசா ஒரு கவிதை எழுதினது எங்களுக்கு மிக ஒரு வருத்தத்தை, வேதனையை கொடுத்துருக்கிறதுன்னு. அது உண்மையிலே வருத்தத்தை கொடுக்கத்தான் செஞ்சுருக்கோம். காரணம், ஏனால் அவர் நேரடியாக சொல்லவில்லை என்றாலும் கவிதை வடிவில் சொன்ன ஒரு விஷயந்தான். பொதுவாக இது கலைஞர் அவர் காலத்து விஷயம். பொதுவாக முத்தமிழ் கலைஞர் அவர்கள் இது மாதிரி கூட்டணி கட்சி தலைவர்களையும் எதிர்க்கட்சிகளையும் இந்த கவிதை மூலமாக விமர்சிப்பது வழக்கம். இது திராவிட பாரம்பரியத்தின் ஒரு அங்கம்தான். ஆராசா சொன்னதெல்லாம் நீங்கள் தப்பாக எடுக்க தேவையில்லை. இது பாரம்பரிய திராவிட அரசியலில் ஒரு பகுதி தான். பல்வேறு காலகட்டங்களில் திராவிட தலைவர்கள் இது போன்ற கவிதை வடிவில் தங்களுடைய கருத்துக்களை, கோபத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் அந்த கவிதை உங்களை காயப்படுத்தியிருக்குன்னா அப்போ நீங்கள் அதையும் நான் திருப்பி வர்றேன், ஏன் காயப்படுத்தணும் உங்களை? நீங்கள் செய்தது சரி என்றால் இது உங்களை காயப்படுத்தியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதான் நான் பார்க்குறேன். நிச்சயமாக நீங்கள் ஒரு வரலாற்று பிழையை செய்து விட்டீர்களோன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னால் நான் பெரிதும் மதிக்கக்கூடிய தலைவர் தொல் திருமா, தனிப்பட்ட முறையில் புதுமடம் அலிமேயனான், தனிப்பட்ட முறையில் பெரும் மதிக்கக்கூடிய தலைவர் தொல் திருமா, அவர் செய்தது ஒரு வரலாற்று பிழை என்று எனக்கு தோணுது. இது போயிருக்கக்கூடாது. தாவேகா என்பது இன்றும் கூட பாஜகவின் கள்ளப்பிள்ளை தான். அந்த தொல் திருமா அவர்கள் சொன்ன கருத்தில் நான் இன்று வரை உடன்பட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போ அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி அந்த கருத்தில் மாறினீங்க? இந்த கேள்வியை தான் நான் கேட்குறேன். போயிருக்கக்கூடாது. இதே தவறை தான் முஸ்லீம் லீக்கு செஞ்சுருக்காங்க. அகில இந்திய முஸ்லீம் லீக் செய்த தவறும் ஒரு வரலாற்று பிழை தான். நேற்றும் இருந்தோம், இன்றும் இருக்கிறோம், நாளையும் இருப்போம், நேற்று இன்று நாளை என்று படம் காமிச்சார்ல, ஒரு சின்ன ட்ரைலரே காமிச்சார்ல பேராசிரியர் காதர் முதீன் அவர்கள். இன்றைக்கி ஒரு அமைச்சர் பதவிக்காக ஒரு குழு கூடி முடிவு பண்ணதுன்னு ஏன் சொன்னீங்க? அப்போ நேற்று இன்று நாளை என்பதை குழு கூடி முடிவு செய்யாதா? அப்போ அது நீங்கள் சுயமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்க. ஒரு சுயமாக நேற்று இருந்தோம், இன்று இருக்கிறோம், நாளை இருப்போம் என்று ஒரு குழு கூடி சொல்லாமல் நீங்கள் தனியாக தானே சொன்னீங்க. அப்போ அமைச்சரவை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்ற முடிவை ஒரு தலைவராக உங்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லையா? உங்களுக்கு என்ன நிர்பந்தம்? அதுவும் ஒரு சிறுபான்மை நலத்துறை, வேற ஒன்றும் பெரிய கேபினட் மினிஸ்டர் இல்லை, சிறுபான்மை நலத்துறை அமைச்சர். அவர் சமூக நலத்துறை, இவருக்கு சிறுபான்மை நலத்துறை, அவ்வளோதான். என்ன நிர்பந்தம்னு கேட்குறேன். இந்த ஆட்சியை பற்றி பல்வேறு விமர்சனங்கள் இருக்குது, உங்கள் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு இருக்குது, ஏற்றுக்கொள்ள முடியல. தமிழ்நாட்டில் ஒரு அன்சர்டினிட்டி ஆட்சி ஏற்பட்டு விடக்கூடாது, ஒரு நிலைத்தன்மையற்ற சூழல் வரக்கூடாது, ஜனாதிபதி ஆட்சி மூலமாக பாஜக உள்ளே வந்துவிடக்கூடாது என்கிற அக்கறை, சமூக அக்கறையின் காரணமாக நீங்கள் ஆதரவு கொடுத்ததை தமிழகம் ஒன்றும் சொல்லலை. திமுகவே ஒன்றும் வாய் திறக்கலை. சரிதான், கொடுக்கட்டும், அப்படி தான் சொன்னாங்க. ஆனால் மந்திரி சபைக்குள் போனதுக்கப்புறம் நீங்கள் திமுகவை எப்படி விமர்சிக்கிறீங்க? தாவேகா கூட உங்களை விமர்சிக்கலை. இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர்களும் முஸ்லீம் லீக் தலைவர்களும் இன்றைக்கி திமுகவை எப்படி விமர்சிக்கிறீங்க? அதுதான் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. நீங்கள் அமைதியாக இருந்திருக்கலாம், பொறுமையாக இருந்திருக்கலாம். இப்போ நீங்கள் தாவேகாவை விட ஒரு கட்டம் நீங்கள் ஒரு படி மேலே போய் விமர்சிக்கிறீங்கன்னா உங்களுக்கான தேவைகளும் நிர்பந்தங்களும் என்ன? இதை இஸ்லாமிய சமூகம் இப்படி பார்த்துட்டு கடந்து போவாங்களா? தலித்திய சமூகம் இப்படி பார்த்துட்டு கடந்து போவாங்களா? அப்படிங்கிறது என்னோட கேள்வி.
2 பேருமே 2 பெரும் ஆளுமைகள். அதுதான் அதிர்ச்சியாக இருக்கிறது. ஒரு அமைச்சர் பதவியில் பங்கெடுப்பதற்காக நீங்கள் உங்கள் கொள்கைகளை சமரசம் செய்து விட்டீர்களோ என்கிற அச்சம் என்னை போன்றவர்களுக்கு இருக்கிறது. சரி, இப்போ திமுக வந்து தாவேக்கா மேலே வைக்கிற விமர்சனங்களை வந்து இடதுசாரிகளே என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு நீங்கள் தான் டைம் கொடுத்துட்டீங்களா ஒரு 6 மாதம், அதுக்குள்ளே ஏன் அடிக்கிறீங்க அப்படின்னு வந்து அப்படியே வந்து நிலை மாறுற மாதிரி இருக்குது. இது வந்து எப்படி சார் பார்க்குறது? இல்லை, இது வந்து திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சொன்ன செய்தி என்பது நாங்கள் 6 மாதம் கழித்து தான் நாங்கள் விமர்சனம் செய்வோம். இன்று வரை ஸ்டாலின் அவர்கள் பெரிய அளவில் விமர்சனம் பண்ணலை. நீங்கள் கவனித்து பார்த்தா தெரியும். ஸ்டாலின் அவர்கள் தாவேக்காவை பற்றியோ தாவேக்கா ஆட்சியை பற்றியோ இன்று வரை பெரிதாக விமர்சனம் செய்யலை. அவர் உறுதியாக தான் இருக்கார். ஆனால் அடுத்த கட்ட தலைவர்கள் நடக்கின்ற நிகழ்வுகளை கொந்தளித்து போய் பேசுகிறாங்க. நீங்கள் அப்படி தான் எடுத்துக்கணும். 6 மாத காலம் கொடுக்கலாம், அது ஒன்றும் தவறு இல்லை. ஏனென்றால் கடந்த காலங்களில் இதெல்லாம் பேரறிஞர் அண்ணா போன்றவர்கள், காமராஜர் போன்றவர்கள் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். இப்போ பேரறிஞர் அண்ணா ஆட்சிக்கு வந்த காலகட்டத்தில் காமராஜரிடம் இதே கேள்வியை கேட்டாங்க, பத்திரிகைகள் கேட்டாங்க. அப்போ ஊடகங்கள் கிடையாது. பத்திரிகைகள் கேட்ட பொழுது பேரறிஞர் அண்ணா எப்படி ஆட்சி பண்ணுறாரு அப்படின்னு ஆட்சிக்கு வந்த ஒரு 2 மாதங்களில் கேட்டாங்க. அதற்கு காமராஜர் அவர்கள் சொன்ன பதில் தான், புதுசாக வந்திருக்காங்க, முதல்ல வந்து ஆட்சியை பற்றி தெரிந்து கொண்டு 6 மாத காலம் ஆட்சி பண்ணட்டும், எப்படி செய்கிறாங்கன்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் நம்ம கேள்வி கேட்கலாம். அப்படி பார்க்காமல் நம்ம விமர்சிப்பது தவறு. அந்த ஸ்டேட்மெண்ட் தான் இன்றைக்கி வரைக்கும் ஒரு புகழ்பெற்ற ஸ்டேட்மெண்ட்டாக வந்துட்டு இருக்கு. இது காமராஜர் அவர்கள் சொன்ன சரி தான். பேரறிஞர் அண்ணாவை பற்றி காமராஜர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் இன்றைக்கி வரைக்கும், அந்த 67க்கு அப்புறம் இன்றைக்கி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 55 வருடங்களாக பெரும் அந்த தோல்வியடைகின்ற தலைவர்கள், எதிர்க்கட்சி தலைவர்கள் சொல்கின்ற ஸ்டேட்மெண்ட் இது தான். 6 மாதம் பார்ப்போம், புதுசாக தான் வந்திருக்காங்கன்னு. அதை ஒட்டி தான் ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறத பார்த்தோம். ஆனால் என்ன பிரச்சனைனா, படுவேகமாக நடக்கின்ற குற்றச்செயல்கள் 10 நாள் 15 நாள் 25 அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடப்பது என்பது எப்பொழுது எல்லா காலத்திலும் உண்டு. ஆனால் இவ்வளவு வேகமாக காவல்துறையை பற்றி எந்த பயமும் இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது. போராட்டங்கள், விவசாய போராட்டம் ஆரம்பிச்சிட்டாங்க. பல்வேறு நெருக்கடிகளை தமிழக அரசு சந்தித்து கொண்டிருக்கின்ற சூழல். இதுக்கு உடனடியாக முதல்வர் ரியாக்ட் பண்ணணும்னு இன்றைக்கி கேட்குறாங்க. இப்போ நீங்கள் மீடியாவில் விஜய் அவர்கள் பேசுவதும் இல்லை. இன்றைக்கி தான் வந்து டெல்லிக்கு போகிறாரு, பிரதமரை பார்க்க போகிறாரு. அங்கேயாவது போய் பேசணும். டெல்லியிலையாவது, தமிழ்நாட்டில் தான் பேசலை, டெல்லியிலையாவது பத்திரிகையாளரை பார்த்து பேசணும். நான் இதுக்கு தான் இந்த மாதிரியான விஷயங்களை ஒன்றிய அரசிடம் கேட்பதற்காக வந்திருக்கிறேன், எங்களுக்கு இதெல்லாம் செய்யணும், நாங்கள் இந்த திட்டங்களெல்லாம் உறுதியாக இருக்கிறோம் என்பதை போன்று உறுதியான விஷயங்களை முதல்வர் பேசணுங்கிற அடிப்படையில் கேள்வி கேட்குறாங்க. ஆனால் 6 மாத காலம் விடப்படணும், 6 மாத காலம் கழித்து தான் திமுக வந்து உக்கிரமாக தீவிரமான ஒரு எதிர்ப்பு அரசியலை முன்னெடுக்கும் என்பதில் ஸ்டாலின் அவர்கள் சொன்னதில் மாற்றம் இருப்பது மாதிரி எனக்கு தெரியல. காட்சிகள் இன்றைக்கி மாறிக்கிட்டு இருக்கு. காரணம், உங்களுக்கு வந்து இன்றைக்கி இன்ஸ்டாகிராமில் தான் அவர்கள் ஆட்சியை பிடித்தார்கள். அந்த இதே இன்ஸ்டாகிராமில் கேள்வி கேட்குறாங்க. இப்போ இதே இன்ஸ்டாகிராமில் இந்த கேள்விகளை கேட்க எனக்கு என்ன ஆகுதுன்னா, திமுக கேட்குற மாதிரி வருது. இன்றைக்கி மக்கள் கேட்குறாங்க, இளைஞர்கள் கேட்குறாங்க. எந்த இளைஞர்கள் இன்றைக்கி தாவேக்காவை ஆதரித்தார்களோ அதே இளைஞர்கள் என்ன இப்படி சொல்லிட்டு இப்படி நடந்துகிட்டு இருக்குன்னு கேட்குறாங்க. நீங்கள் வந்து திருப்பி இப்படி இளைஞர்கள் கேட்பதையெல்லாம் திமுக மேலே போய் பழிய வைக்கிறீங்க. என்னமோ இந்த இன்ஸ்டாகிராமில் இப்போ வந்து எதிர்வினையாற்றுவதெல்லாம் திமுகவினர் தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எதிர்வினையாற்றுறீங்க. அது தப்பு. அதுக்கு பதில் சொல்லுங்கள், இல்லை கடந்து போங்க, அவ்வளோதான். ஆனால் 6 மாத காலம் கழித்து கண்டிப்பாக திமுக ஒரு பெரிய அளவில் எழுச்சியோட கேள்விகளை கேட்க தொடங்கும். ஏன்னா திமுகவை பொறுத்தவரை ஒரு விஷயம் முக்கியமானது. அவர்கள் ஆளுங்கட்சியாக இருந்து ஆக்ரோஷமாக செயல்படுவதை விட எதிர்க்கட்சியாக இருந்து செயல்பட்ட வரலாறு தான் அதிகம். அதனால ஒரு தீவிரமான ஆக்ரோஷமான எதிர்க்கட்சியை கண்டிப்பாக ஆளுங்கட்சி பார்க்கும். அதற்கு இன்னும் சில மாதங்கள் தான் இருக்கிறது. அப்படிதான் நான் பார்க்குறேன். சரி சார், ரொம்ப பொறுமையாக பதில் சொன்னீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி. ஒரு பேரு The King சென்னைக்கு வராரு. மரைக்காயா. யார் இவர்? Purity you can feel. Intention you can carry. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them.